ஐயாமுல் தஸ்ரிக் என்று சொன்னால் என்ன? இந்த நாட்களில் நாம் ஷைத்தான்களுக்கு கல் எறிவது ஏன் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த அந்த கடமையை நிறைவேற்றாமல் தடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஷைத்தான் ஈடுபட்டான். அவன் தோன்றிய இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 கற்களை எறிந்தார்கள். மீண்டும் இடையூறு செய்தான். அந்த திசையை நோக்கி 7 கற்களை எறிந்தார்கள். மீண்டும் இடையூறு வந்தான். அந்த இடத்திலும் 7 கற்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறிந்தார்கள். இப்படி 21 கற்கள் 3 ஷைத்தானுக்கும், அதாவது ஜமரத்துல் அக்பா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தான், இது பிறை 10 ஹாஜிமார்கள் 7 கற்கள் எறிவார்கள். மற்ற ஷைத்தான்களுக்கு பிறை 11, 12 7 7 7 என்கின்ற அடிப்படையில் 21 கற்களை எறிவார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை நிராகரித்தார்கள். அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்வில் முழுவதுமாக ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த கடமையை ஹாஜிமார்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை.